வெல்கம் டு சபரி நீட் அகாடமி. இன்னைக்கு நீட் கெமிஸ்ட்ரி கிளாஸில் ஒரு பேசிக் கான்செப்டான பெசிசிட்டி அசிசிட்டி பார்க்கலாம். அது பெசிசிட்டி அசிசிட்டி ஆர்டருக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இஸ் ஆல்சோ இட் ஷோஸ் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். இது காமன்லி நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடியது எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா மெத்தில் குரூப் பேஸ் பண்ணிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் மெத்தில் குரூப் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லாமே அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால் பேசலாம். There are three kinds of alcohol: the primary alcohol, secondary alcohol, tertiary alcohol. இதில் which alcohol most acidic then most basic? Now or CH2OH or CHOH or dash, then finally or COH. There are two kinds of alkyl group. நமக்கு என்ன கான்செப்ட் இங்கே பார்க்க போகிறோன்னா இதோட அசிடிக் நேச்சர் ஆர் பேசிக் நேச்சர். அதர்வைஸ் ஃபஸ்ட்டு நம்ம அசிடிக் நேச்சர் பார்க்கலாம். எப்படி அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இதில் ஆர் அப்படிங்கிற அந்த தொகுதி குரூப்ஸ்லாம் என்ன எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இந்த ஆக்சிஜனோட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் ஐ increases electron density. Electron density of oxygen also increases, but polarity decreases. இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், இந்த கொஷினை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஆக்சிஜனோட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன் ஆக்சிஜனோட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதில் அல்கைல் குரூப் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டோனர். எதுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அப்படி டொனேட் பண்ணும் பொழுது இட் இஸ் நாட் ஈஸிலி பிரேக் அண்ட் தட் புரோட்டான். ஸோ ஈஸியாக பிரேக் ஆகாது. எது புரோட்டானை ஈஸியாக லாஸ் பண்ணுமோ அதை தான் ஆசிட்னு சொல்கிறோம். இதில் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு அல்கைல் தொகுதி இருக்குது, பட் இதில் 2 குரூப்ஸ் கொடுத்துருக்கோம், இதில் 3. அப்போ இதில் மோர் நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப் இருக்குது. தட் மீன்ஸ் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் காட்டக்கூடிய CH3 குரூப் அதிகமாக இருக்குது. அப்போ இது வீக் ஆசிடாக இருந்திருக்கும். இப்போ இப்படி போடும் பொழுது இதில் ஸ்ட்ராங் அசிடிட்டி ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டரில் கேட்டாங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் இஸ் மோஸ்ட் அசிடிக், தென் செகண்டரி இஸ் ஆல்சோ தென் டெர்ஷரி. இதில் ரெண்டே கான்செப்ட் தான். ப்ளஸ் ஐ எஃபெக்ட் பார்க்குறோம், ஆக்சிஜனோட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, பட் polarity of the hydrogen bond, that means OH bond, will decreases. So also acidity nature will be decreases. All the best for your NEET examination aspirants in 2025.